ராஜா, நீ செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா.
சுகம் தந்து ஒரு குறையின்றி வழிநடத்தி வந்தீரையா. நல்ல சுகம் தந்து வழிநடத்தி வந்து ஊழியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் சொல்லுங்க. அவை எண்ணி முடியாதையா. Very good. ராஜா நீ செய்த நன்மைகள் இவைகள்லாம் பாடணும். அவை எண்ணி முடியாதையா. எவ்வளவு நன்றி. நன்றி பலி என் ஜீவனாலையா நான் ஏறெடுப்பேன். நன்றி பலி என் ஜீவனாலையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அப்பாவை தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அப்பாவை தூக்கி சென்றீரையா. நன்றதில் கருத்தானமைக்கு செய்தீரையா. நன்றதில் அனைத்து விதமாக செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த அவை எண்ணி முடியாதையா. சேர்ந்து எல்லாரும் ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலையா. மிக்க நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை காத்தீரையா. மிக்க நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை காத்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. கரம் உயர்த்தி அசைத்து நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலையா. சொல்லுங்க நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலையா. ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எத்தனை நன்மைகள் வாழ்வில் செய்திருக்கிறீர் அப்பா. நான் பிறந்த நாள் முதல் என் தாயின் கருவிலே உருவான நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எத்தனை நன்மைகள் அப்பா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் தோற்று போகிற நிலையில மறுபடிதனை தூக்கி எடுத்து எனக்காக யுத்தம் பண்ணி எனக்காக வழக்காடி என் பட்சத்தில் நின்று எனக்காக பேசி ஒரு பெரிய ஜெயத்தை எனக்கு கொடுத்தீங்களப்பா. எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி அப்பா. அப்படியே எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் நேரம் ஆண்டவரே ஆராதிக்கலாமா? எங்களோட உயர்த்தலாமா? அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஆமென். எனக்கு ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்த போது ரொம்ப சந்தோஷமானது. என்னன்னா
தாவீது யுத்தத்திலே பழகினான். எங்க பழகினான் தெரியுமா? வனாந்தரத்திலே கர்த்தர் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். The great commander officer இருக்கிறார் பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட், சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார் பாருங்க. அவர் வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். அவன் அப்பா நினைச்ச ஆடு மேய்க்கிறது நல்லா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. நீங்க ஒன்னும் சரியா படிக்கல, ஒன்னத்துக்கு இதுல என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? மாடு மேய்க்கதான் லாக்கி. அவன் அப்பா அப்படிதான் நினைச்சார். ஆடு மேய்க்கதான் அந்த பையன் உதவான். அவ்வளவு கேவலம், அவ்வளவு ஒதுக்கப்பட்டான், தூக்கி எறியப்பட்டான். கர்த்தர் நல்லவர்மா, கர்த்தர் நல்லவர் ஐயா. ஆமா, அவனை கர்த்தர் பயிற்சி வித்ததெல்லாம் ஆச்சரியமான முறை. ஆமா, வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். வாசிக்கலாமா? என்னோட கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. 146 சங்கீதம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. எது அமீன் வருது அதை கம்மி பண்ணுங்க. 146 சங்கீதம் 1ஆம் வசனம் போடுங்க. நான் உயிரோடு மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீழ்ப்படிவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். சிஸ்டர், என் கைகளை போருக்கும் யுத்தத்துக்கும். 143 சங்கீதம் 6ஆம் வசனம். 143 சங்கீதம் 6ஆம் வசனம் படிங்க. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். விரல்களை அப்படின்றவரை இருங்க. 146 எடுங்க போடுங்க. 144 போடுங்க. எல்லாரும் பாருங்க, தாவீதின் சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை எங்க படிப்பிச்சான்? எங்க ட்ரைன் பண்ணார் ஆண்டவர்? வனாந்தரத்துல. அல்லேலூயா. வனாந்தரத்துல அவனை கர்த்தர் பயிற்சி வித்தார். வனாந்தரத்துல கர்த்தர் பயிற்சி வித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவன் விரல்கள், எல்லாரும் சொல்லுங்க, என் விரல்களை கர்த்தர் பயிற்சி வைக்கிறார். அவன் விரல்களை கர்த்தர் பயிற்சி வைக்கிறார். அல்லேலூயா. என் விரல்களை கர்த்தர் பயிற்சி வைக்கிறார். எதுக்கு தெரியுமா? போருக்கு. ஆமா, இயேசு சொல்றாரு, பேய்களை தேவனுடைய விரலினால் அவன் ஓட்டுகிறார். பேய் எப்படி ஓட்டுறாரா? தேவனுடைய விரல். ஆமா, உன் கரத்தோடு தேவன் கரம் கோர்க்கும் பொழுது உன் கரம் பலாக்கிரமசாலியுடைய கரம். சொல்லுங்க, கரத்தை நீ நீட்டும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். உன் கரத்தை நீட்டும் பொழுது பேய்கள் ஓடும். உன் கரத்தை நீட்டும் பொழுது வியாதிகள் விலகும். 22, 23, 24, 3 நாள் அப்படிதான் கர்த்தர் பயன்படுத்த போறார். நல்ல கரங்களை உயர்த்தி, தலைக்கு மேல உயர்த்தி கரங்களை தட்டி இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க. சொல்லுங்க, என் கைகளை போருக்கு என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க ட்ரைனிங் கொடுத்தாராம்? கவனிங்க, எங்க ட்ரைனிங் கொடுத்தாராம்? வனாந்திரத்துல. இங்க மிலிட்டரியில ட்ரைனிங் எடுத்தவெல்லாம் அமௌண்ட் நின்னுகிறான். கோலியாத்துக்கு முன்னால பயந்து நின்றுட்டு இருக்கிறான். ஆனா இவரை ட்ரைனிங் கொடுத்தவர் யாரு? இப்ப சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். அவருடைய பயிற்சி எங்கன்னா வனாந்தரத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த விரல்கள் பாருங்க, விரல்களை யுத்தத்திற்கு.
இந்த கீபோர்ட் எல்லாம் வாசிக்கிறீங்கல்ல, தபேலா எல்லாம் வாசிக்கிறீங்கல்ல, உங்கள் விரல்களை கர்த்தர் பயன்படுத்தணும். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. நீங்க சாதாரணமா வந்து வாசிக்கல, பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள தேவனுக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இந்த இசைய அழகா வாசிக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கிண்ணறத்துல எடுப்பாரு, அழகா வனாந்தரத்துல வாசிப்பாரு, தேவனை துதிப்பாரு, அப்படி ஓரம் வச்சிருவாராம். அழகா சொல்றாரு ஒரு வேத வல்லுனர், அழகா ஓரம் வச்சுட்டு ஆடுகளை மேய்ப்பாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பயங்கரமான துஷ்ட மிருகங்கள் வந்த பொழுது கர்த்தர் அவனுடைய விரல்களை பயன்படுத்தினார், அவனுடைய கைகளை பயன்படுத்தினார், சிங்கத்தை அப்படி கிழிச்சுட்டான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. நேரத்துக்கு நீங்க கை தட்டி ஆவில நிறைஞ்சிட்டு இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, அந்த விரல்களை அப்போ இங்க யாருன்னா வாசிக்க தெரிந்தவன் யாருன்னா இருக்கிறாங்க, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கிறாரு ஈசாய்க்கு மகன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வரேன்னு அங்க இருந்து கை கேட்டாரு. கை அங்க இருந்து ஒரு மனிதனை கொண்டு வராங்க. கொண்டு வரும்பொழுது கிண்ணறத்தோட வரான், அவன் வாசிக்கிறான், அப்படியே வாசிக்கிறான். வாசிக்கும் பொழுது சவுல் ஆட ஆரம்பிச்சுட்டாரு. சவுல் மேல இருக்கிற அசுத்தாவி என்ன பண்ணுச்சு? ஆட ஆரம்பிச்சது, அவனை விட்டு விலக ஆரம்பிச்சது. காரணம் தெரியுமா? அந்த விரல்களை கர்த்தர் பயன்படுத்தினார். இதை படிச்ச போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நல்லா கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி, ஆவியானவர் தேவ ஆவியானவருடைய நடக்கும் பொழுது உன் விரல்கள் பயிற்சிக்கப்படும், உன் கைகள் பயிற்சிக்கப்படும். யுத்த கருவியாய் மாறும், சத்துருவின் இடுப்பை நொறுக்குகிற யுத்த கருவியாய் கர்த்தருடைய வல்லமையை நான் பார்க்கிறேன், கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு படிச்சேன், ஆச்சரியமா இருந்தது. இன்னொரு கேட்டேன், ஆச்சரியமா இருந்தது. இந்த தாவீது விரல்கள் பயிற்சிவிக்கப்பட்ட விரல்கள். எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க. தாவீதின் விரல்கள் பயிற்சிவிக்கப்பட்டது. எங்கன்னா தேவனால வனாந்தரத்துல சாதாரணமான சின்னவன் பயங்கரமான ஆளு, தோத்திரம், சிறியவன் பலத்த ஜாதி, தோத்திரம், அதை செய்கிறவர் அவர் தான். அல்லேலூயா. வனாந்தரத்துல பயிற்சிவிக்கப்பட்ட அந்த விரல்கள் தோத்திரம் ஒரு கூழாங்கல்லை எடுக்கிறது. தோத்திரம், அந்த கூழாங்கல்லும் பயிற்சிவிக்கப்பட்டதாக தான் இருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி நல்லா தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல நன்றி சொல்லுங்க. நல்ல நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவருக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. நம்ம அடுத்த முறை உங்க பிள்ளைகள்லாம் லேட்டா வந்தா டெபினட்டா சொல்றேன், 500 ரூபாய் நான் ஃபைன் போடுவேன். நான் சொல்றேன், கண்டிப்பா இருக்கிறேன். ஆமா, ஏதோ தானு வரோம் பாரு, உயிருள்ள தேவனை ஆராதிங்க, ஒரு பயம்லாம் வராம பாரு. லேட்டா நீங்க கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. லேட்டா வரவங்களாம் எனக்கு ரொம்ப வருத்தங்களை தருது. கர்த்தர் விசுவாசம், அவன் விரல்களை கர்த்தர் வனாந்தரத்துல பயன்படுத்தினான். அந்த கூழாங்கல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கூழாங்கல்ல சாதாரண கூழாங்கல் இல்ல, எத்தனையோ புயல்கள், எத்தனையோ காற்றாற்று வெள்ளங்கள் உருண்டு பரண்டு உருண்டு பரண்டு தேஞ்சி ஒரு சைஸபிள் ஆகி அங்க வந்து நிக்குது. அத தாவீது கண்கள்ல படுகிறது. நான் சொல்றேன், கர்த்தரால் எடுக்கப்படுகிற, கரத்திலே எடுக்கப்படுகிற, தாவீதின் குமாரனால் எடுக்கப்படுகிற ஒரு குழாங்கல்லாகி கர்த்தருடைய வனாந்தரத்திலே உன்னை பயிற்சிவிக்கிற ஒரு அபிஷேகம் உங்க மேல, ஒரு கரம் உங்க மேல. நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். இவ்வளவு பெரிய ஆயுததாரி, இவ்வளவு பெரிய திடகாத்திரமானவன், ஒரு பெரிய என்ன சொல்றது மான்ஸ்டர், அவன் ராட்சதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன கல்லு, நான் சொல்றேன், சின்ன கல்லுதான் பெரிய கோலியாத்தை விழுத்தான்.
சொல்ற உங்களை அற்பமா எண்ணப்பட்ட உங்களை மூலையில எங்கேயோ கிடந்த உங்களை கத்த கரத்துல எடுத்து உங்களை அபிஷேகிப்பார். தாவீதின் கரத்துக்கு நீங்க போனாலே அந்த தாவீதினுடைய கரத்துக்குள்ள தாவீதின் குமாரனாம் இயேசுவின் சபைக்குள்ள நீ வந்தாலே அபிஷேகமான பயன்படுத்தும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் கைகளை கோருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் அடிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவ்வளோ பயிற்சி எடுத்துட்டு அவன் சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனே என் கைகளை நான் போட மாட்டேன். கரங்களை தட்டுங்க நல்லா. அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலின் மேல என் கரத்தை நான் போட மாட்டேன். ஆமா, ஏன் தெரியுமா? அவனும் என்னை போன்று தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனை நான் அபிஷேகித்திருக்கேன், தேவன் அபிஷேகித்திருக்கிறான். கர்த்தர் உங்களோட பேசுறாரு. ஹல்லேலூயா. You are not an ordinary stone. நீ ஒரு சாதாரண கூழாங்கற்கள் அல்ல. கர்த்தர் எடுப்பார், உன்னை சீர்படுத்துகிறார், உன்னை செயல்படுத்துகிறார், உன்னை சரி பண்ணுகிறார். ஒரு நாள் ஒரு அபிஷேகம், ஒரு நாள் ஒரு கரம், கர்த்தர் ஒரு கரத்துல, அவருடைய கரத்துல Thank you, Holy Spirit. Thank you, Lord. என் தேவனாலே எல்லாம் ஆகும். மனுஷனால் இது கூடாது. நான் கர்த்தராலே ஆகும். என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, கர்த்தருடைய வேலையிலே, ஆராதனையிலே, நமது மத்தியிலே ஒரு அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ ஞானி. அவரை ஆராதிக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார். தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் கைகள், என் விரல்கள் பயிற்சிவிக்கப்பட்டதுதான். நான் நோக்கி பார்க்கிறதெல்லாம் சர்வ வல்லவருடைய தேவன் கரங்கள். ஏன்னா அவர் தான் எனக்காக, அந்த கரங்கள் தான் எனக்காக யாவையும் செய்து முடித்தான். அந்த கரம் மேல நன்மையாய் தந்தான். அந்த கரம் மேல சிலுவையாய் இருக்கும். அந்த கரம் தான் சிலுவையில துடியா துடிச்சது. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஓ, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். நீர் பரிவாரமாக உம்மாலன்றி இது யாரால் கூடும்? சொல்லுங்க. ஒன்றுமே இல்லாத அந்த சமூகத்துக்கு வந்த திரளாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகாயத்தின் பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயம்.
புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார். என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. சொல்லுங்க, என் கரத்தில் ஒன்றும் இல்லை, ஆனால் என் கரத்தை பிடித்திருக்கிறவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். என் கரத்தை பிடித்திருக்கிறவர் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நடத்துகிறவர். என் கரத்தை பிடித்திருக்கிறவர் ஒன்றிலும் நான் குறைவுபடாதபடி என்னை நிறைவாய் நடத்துகிறவர். எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தப்பா சமூகத்துல வந்து நிற்கும் பொழுது I am nothing alone. There is nothing in my life. I lost everything. David stole all the things. எல்லாத்தையும் திருடிட்டான். என்னை குற்றுகிறாய் குலையுறாய் தான் இங்கே கொண்டு வந்து ஏன் வாழணும்னு சொல்லித்தான் இங்க வந்தேன். இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரிகிறது ஜீவனை தருகிற தேவன், ஜீவனுள்ள தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், வேறும் கோலும் கையினாய் வந்த ஒரு மனிதனை இரு பரிவாரங்களோடு ஆசீர்வதிக்கிற தேவன். Hallelujah. 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 Thank you, Lord. அரதீசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஹே எலோகே, ஹே எலோகே, ஹே எலோகே, உம்மை துதிப்பேன். ஹே எலோகே, ஹே எலோகே, ஹே எலோகே, உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. வெறும் கையால் கடந்து வந்தேன், இரு பரிமாறங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் கடந்து வந்தேன், சொல்லி பரிமாறங்கள் எனக்கு தந்தீர். எலோகே, 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 உம்மை துதிப்பேன். எலோகே, எலோகே, எலோகே,
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்தேன்னா என்னை அவர் வெறுமையாவே எனக்கு நிறைவாக்கினார். ஆமா, பரிசுத்தத்துல கூட நிறைவாய் கத்த நடத்துகிறார். என்னை பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறார், என்னை தகுதிப்படுத்தி நடத்துகிறார், கிருபையினால நிரப்பி நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியை நிறைந்து அந்நிய பாஷையில பேசி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவ அன்பினால் நிறைந்த எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி தேவாவியானவரே, 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 எங்கள் ஆராதனையிலே தேவன் மகிமைப்படுகிறீர்கள். எங்கள் ஆராதனையிலே தேவன் உயர்ந்திருக்கிறார். பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது நேகரையின் பக்கமாய் நான் இழுத்துக் கொள்வேன். கர்த்தர் இழுத்துக் கொள்வார். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பும் கயிறுகளால் இழுப்பார். அவர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டார் ஒருவனும் அவரிடத்துல வர முடியாது. சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை ஆராதனைக்குள்ள இழுத்துக் கொள்ளுங்க. நாங்க உண்மை உயர்த்துகிறோம். எல்லாம் சொல்லுங்க, சபையாக நாங்க உண்மை உயர்த்துகிறோம், நாங்க உண்மை உயர்த்துகிறோம். We lift up your name, O Lord. We lift up your name, O Lord. Your name be thy glory, O Lord. You are the majesty. Hallelujah. ஆண்டவர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்தார். சோமில்லாத பிள்ளைகளுக்கு ஆராதனை வேலையில கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். எல்லாம் உங்க கரங்களையே உங்க தலை மேல வச்சு எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கரம் அல்லப்பா, இது உங்க கரம். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பெரிய சுகத்தை, சர்வாங்க சுகத்தை எனக்கு கட்டளை இடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப கரங்களை நல்லா தட்டி தேவ ஆவியில நிறைந்து, நல்லா தேவ அன்பில நிறைந்து, நல்லா பாவ துடிங்க 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 துடிங்க. நாமும் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தயவா அறிவிப்பு